வணக்கம். இந்த வீடியோவில் படத்தை பற்றி சும்மா பார்க்கலாம். இது சரி, நேற்று பொழுதுபோலியேன்னு ஒரு படம் ரொம்ப நாள் ஆச்சே வந்து பார்த்து அப்படின்னு பார்த்தேன். இத்தனை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸாக பண்ணி ஒரு பெரிய அளவில் இந்த கன்னட படத்தை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த படத்தை பேர் தான் கேடி த டெவில். இந்த படத்தோட பேர், டைட்டிலு, இந்த படத்தோட போஸ்டர் பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த படம் தேராதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இந்த கலாய்க்கிறதுக்காகவே உட்காந்து சில படங்கள் பார்ப்போம்ல, அந்த மாதிரி உட்காந்து பார்த்த படம் தான் இது. சரி, இந்த படத்து ஓப்பனிங் சீன்லேயே நிறைய இடத்துல கொலையெல்லாம் நடக்குது. அப்புறம் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் வீடு இருக்குது, அங்கேயும் வந்து வெடிக்குது. அங்கே வந்து போலீஸ்காரங்களும் வந்து சார் உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்கிறப்போ அங்கே முன்னாள் காவல் அதிகாரி வந்து உட்காந்து பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, யாருன்னு தெரியுமான்னு. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகுது. இது பீரியட் ட்ராமா தான். அங்கே சஞ்சய் தத் வந்து அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஒரு ரவுடி தாத்தா இந்த மாதிரி சொல்லலாம். அவருக்கு ஷில்பா ஷெட்டி தான் வந்து பேர். பட் அகைன் அவர் வந்து குஸ்தி வீரராக இருந்து அந்த ஊர்லேயே பெரிய டான் ஆகி அவரை பார்த்து எல்லாருமே போலீஸ்லேருந்து ஊரை எல்லாரும் நடுங்கிறாங்க. சிஎம்ஏ அவருக்கு உறுதுணையாக இருக்கார். அந்த மாதிரி ஊறப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஊரில் எல்லாருமே அவர் வெறுத்தாலும் அவருக்காகவே ஒரு ஃபேன் இருக்கா. அவர் தான் நம்ம படத்தோட கதாநாயகன் துருவ் சாஜா. இன்னசென்ட்டாக இருக்கணுங்கிற பேரில் ஊருக்குள்ளே கிரிஞ்சு பண்ணி சுற்றிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரு. அவருக்கு வந்து ஒரு அண்ணா பேச மாட்டாரா அப்போ இப்படின்ற மாதிரி அண்ணா தங்கச்சி இந்த மாதிரி வீட்டில் ஒரு பாசமாக இருக்கார். அவர் வந்து இவர் அப்போ ஊருக்குள்ள அந்த பால் ஊற்றுற மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர், பாரம் மன்னனையான்னு தெரில, மன்னனை கடையும் வச்சிருக்காரு, பால் ஊற்றுற மாதிரி இருக்குது, எனக்கு சரியாக தெரில. இவர் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு. எப்பவும் ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்காரு சஞ்சய் தத்தை. அவர் தான் வந்து எனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றினாருன்றதுனாலையும் அவர் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவரும் வந்து இவர் பெருசாக எதுவும் கண்டிக்கிறதில்ல. ஒரு கட்டத்தில் இவர் இத்தனைக்கு அவரோட உயிரெல்லாம் காப்பாற்றுறாரு. பட் சும்மா அவர் குஸ்தி போட்டியில் யாருமே தோக்கடிக்க முடியாத சஞ்சய் தத்தை சும்மா தூக்கி போட்டு துருவ் சாஜா போட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரும் அது நார்மலாக எடுத்துக்கிறாருன்ற மாதிரி இருக்கும். பட் இதை மனசில் வச்சுக்கிட்டு சஞ்சய் தத் என்ன பண்ணுறாரு, அவரை தூக்கி போட்டதுனால ஊருக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால நிறைய பிரச்சனைகள் சஞ்சய் தத்துக்கு வருது. அவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு மாறா அப்படின்றத மிச்ச படத்தோட கதை. இந்த படத்தோட கதைன்ற இதுன்னு சொல்லாமல் இதுக்கு இடையில அங்கங்கே அந்த போலீஸ்காரர் உட்காந்து பில்டப் கொடுத்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தா நீங்கள் அவ்வளோ கைத்தட்டி சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். சரி, கைத்தட்டி ரசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, சரி, என்ன இதில் பாசிட்டிவ்னு பார்த்தா பாசிட்டிவ்ல எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காலங்காலமாக தெலுங்குலேயும் இது அந்த எடுக்கிற ஒரு ட்ராமாவை சும்மா பில்டப் போட்டு எடுத்தா, அது இந்த ஸ்டோரி சொல்கிற ஹேபிட் எங்கே கொண்டு வந்தார்ல. அந்த கல்யாண வீட்டில் உட்காந்துக்கிட்டு, கல்யாண வீடு என்ன வீடான்னு தெரில, அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு போலீஸ்காரங்களுக்கு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் யாரும் தெரியுமா, என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் காலாவதியான ஒரு கான்செப்டை தூக்கிட்டு வந்து இன்னும் இதெல்லாம் வந்து இவ்வளோ பட்ஜெட்டு இவ்வளோ இதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, படத்தில் உருப்படியாக என்ன இருந்துச்சுன்னா, கிளைமேக்ஸில் அந்த ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும் அதுலேயுமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ வருது, அதுவும் சரி ஓகே, அதை வச்சு அடுத்த படமாவது கொஞ்சம் உருப்படியாக எடுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அகைன் இது வந்து இந்த படத்தில் மற்ற எல்லாமே ஒரு 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தில் கிளைமேக்ஸில் தான் ஹீரோ ஃபைட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அது ஒரு எங்கே தான் வந்து பாட்சாவாக மாறுவார்ன்ற ஒரு வேலையாக தான் நம்மளை எதிர்பார்த்துட்ருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி கதாநாயகின்ற ஒரு கன்றாவியான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. நான் தமிழில் தான் பார்த்தேன். தமிழில் கதறிக்கிட்டு இருக்கிற படம் ஃபுல்லாக அது கூட இல்லை. இது நான் கொஞ்சம் சரி கன்னடத்தில் லாங்குவேஜ் மாற்றி பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், வெறுத்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு முடியல. அப்புறம் அங்கங்கே வந்து இந்த இடையில வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார், நான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு இந்த கதை சொல்லிட்டு இருக்கிற இடத்துல உட்காந்து அந்த குடும்பமே உட்காந்து போலீஸ்காரங்க எல்லாம் உட்காந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, இன்னுமாட இந்த மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இத்தனைக்கு இந்த படத்தெல்லாம் 2022 எழுதிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்படி இப்படின்லாம் டிலே பண்ணி இப்போ தான் எடுத்திருக்காங்க போல இருக்குது. இதில் கதாநாயகன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒரு புவராக தான் இருந்தது. அவர் வந்து ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்டரு, நிறைய படத்தில் நடிச்சு, இதுக்கு முன்னாடி மார்ட்டின், எல்லா படமும் ரொம்ப சுமார் தான். சரி, இந்த படத்தில் அப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தா இதுலேயும் ரொம்ப சுமார் தான். இதில் சரி ஷில்பா ஷெட்டி கூப்பிட்டு வந்து நடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பெருசாக அவங்களுக்கு ரோல் இருக்க போதுன்னா, அந்த படத்தில் எதுவும் ரோல் இல்லை. கிளைமேக்ஸ் ஒரு சபதம் விட்றாங்க, அது என்ன சபதம் நீங்களே படம் பார்த்துக்கோங்க. அந்த லட்சணத்தில் தான் படம் போச்சு. இதுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு எடுப்பாங்களா இல்லையான்னு தெரில. ஏற்கனவே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு தெரில. அங்கே போய் டாக்ஸிக் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன் இப்போ அது என்ன அது ஏதோ ஆகஸ்ட் செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த லட்சணத்தில் வந்திருக்குன்னு தெரில. இதில் பாட்டுங்கிற பேரில் கன்றாவியாக, அதுவும் ஒரு இடத்துல வந்து கதாநாயகன் ஒன்று பண்ணுறாரு, ஒரு சண்டை மாதிரி ஒன்று நடக்குது வீட்டுக்கு வெளியில். அது முடிச்சதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று போடுறாங்க பாரு. எதுக்குடா இந்த பாட்டு, என்னடா ஆயிடுச்சுன்னு இப்போ 2 பேரும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் கேவலமாக இருந்தது. இதில் ஹீரோயின் கேரக்டரும் ஒரு கேவலமான ஒரு கேரக்டரைசேஷன் தான் இருந்தது.
வேறு எந்த ஒரு கேரக்டரும் உருப்படியாக இல்லை. பில்டப் கொடுக்குற கேரக்டரும் உருப்படியாக இல்லை. அதில் போலீஸாக வர போலீஸ்லாம் உட்காந்து பயந்துட்டு இருக்கான். இதில் வந்து அங்கங்கே கிரிஞ்சு காமெடி பார்க்குறப்ப இன்னும் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் படம் பார்க்குறப்போ. அட்லீஸ்ட் காமெடிக்காவது உட்காந்து பார்க்குறப்போ இந்த மாதிரி கிரிஞ்சு காமெடியில் ஒன்று பார்க்குறப்போ மன உளைச்சல் தான் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான படம். இதெல்லாம் வந்து இவ்வளோ பேர் இதில் ஆக்சுவலாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, யாராவது சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி படம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ற தைரியத்தில் இவங்களே எடுக்கிறாங்கன்றது தெரில. இத்தனைக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, துருவ் சர்ஜா, சஞ்சய் தத், ஷில்பா ஷெட்டி, வி ரவிச்சந்திரன், ரமேஷ் அரவிந்த், இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டு வந்து நடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். பட் உருப்படியாக ஒரு பேசிக்கான ஒரு கதை எடுக்க தெரியுதா? போன வருஷம் இந்த ஒரு படம் வந்தது, படம் பேர் அதுக்குள்ளே மறந்து போச்சு. அந்த மாதிரி சூ ஃப்ரம் ஷோ, அந்த மாதிரி ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் எடுத்தாலும் நல்லா எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பட்ஜெட்லாம் போட்டு 100 கோடி பக்கம் எவ்வளோ சொல்கிறாங்க, அது வசூலா இல்லை பட்ஜெட்டான்னு தெரில. ரொம்ப மட்டமான ஒரு படம் தான். பார்த்து பத்திரம், இந்த சைடு எதுவும் போயிடாதீங்க. இதுக்கு 2வது பார்ட்டு வருதான்னு எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த படம் தப்பி தவிர நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லைன்றதையும் சொல்லுங்கள்.